Hi friends, இந்த டுடோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் லிஸ்ட் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போவோம். ஃபஸ்ட்டு லிஸ்ட் டேட்டா டைப் ஒன்றும் இல்லை, சியில் இருக்க அரே மாதிரி தான். ஆனால் சியில் வந்து நம்ம அரேனா வந்து சேம் டேட்டா டைப் தான் கொடுக்கணும். இங்கே அப்படி கிடையாது, நம்ம என்ன டேட்டா டைப் கொடுத்துக்கலாம், பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒரு லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணி பார்ப்போம். லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண லிஸ்ட்டு நேமு ஈக்குவல் டு கொடுத்து லிஸ்ட்டை வந்து 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். இப்போது இதில் ஏதாவது நம்பர் கொடுப்போம், 1, ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கணும்னா டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும், இல்லைன்னா எரர் வரும். 1. மற்றபடி ஸ்ட்ரிங்கை தவிர வேறு என்ன கொடுத்தாலும் டபுள் கொட்டேஷன் தேவையில்லை. 2, 2. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ இது என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்க நம்ம பைத்தான் இன்பில்ட் ஃபங்க்ஷன் டைப்பை யூஸ் பண்ணுவோம். டைப்புங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டாக லிஸ்ட் என்ன இதை டைப்பை கண்டுபிடிக்குமோ அதை பாஸ் பண்ணோம்னா அது என்ன டைப்னு அவுட்புட்டில் வந்துடும். இதை ரன் பண்ணுவோம். இப்போ 1 வந்து லிஸ்ட் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுது. அது என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு பிரிண்ட் ஆகிட்டு. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து இதில் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங்கில் பண்ண மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம். இது ஸ்ட்ரிங்கே மாதிரி தான் லிஸ்ட்டும். இப்போ 1ங்கிறது வந்து 0 இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த 1 வந்து ஸ்ட்ரிங் இது வந்து 1ல் ஸ்டோர் ஆகிருக்கும். 2 வந்து 2ல் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த 2 வந்து 3ல் ஸ்டோர் ஆகிருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணி இது அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங் மாதிரி தான் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து இப்போது 1 பிரிண்ட் ஆகும்னா 0 கொடுத்தோம்னா உள்ளது பிரிண்ட் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். இப்போ என்னென்னா 1 மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி ஸ்லைஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 0லேருந்து 1 மொத்தம் 3 இருக்குது. அப்போ 4 கொடுக்கணும். அவனை தான் 4 - 1 3 வரும். அப்போ ஃபுல் லிஸ்ட்டும் பிரிண்ட் ஆகும். 1 1 2 2ன்னு பிரிண்ட் ஆகிட்டு இதே நான் 3 கொடுத்தோன்னா 3 - 1 2, அப்போ இந்த இன்டிஜர் 2 தான் பிரிண்ட் ஆகும். 1 1 2 அந்த 2 பிரிண்ட் ஆகாது. இது அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிட்டு போய்க்கலாம். இங்கே 4 கொடுத்துக்கூடும். இப்போ என்ன நடக்கும்னா 0 1 2 3 இருக்குது. ஃபஸ்ட்டு 0 பிரிண்ட் ஆகும். 0 கூட 1 ஆட் பண்ணால் 1, 1 கூட 1 ஆட் பண்ணால் 2. அப்போ இது எல்லா எலமெண்ட்டும் பிரிண்ட் ஆகும். நம்ம அப்போ 2 கொடுப்போம். இது இப்போ என்ன பண்ணோம்னா 0 இண்டெக்ஸ் 1 2 மொத்தம் 3 இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ 0 1 2 3 இண்டெக்ஸ் இருக்குது. நான் 2 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 0 பிரிண்ட் ஆகும். இது கூட 2 ஆட் பண்ணோம்னா 2, அப்போ 2 பிரிண்ட் ஆகும். இது கூட 2 ஆட் பண்ணால் 4 அவுட் ஆஃப் இண்டெக்ஸ். அப்போது 0வும் 2 மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். அதாவது 1ம் 2வும் 0வும் 2னா இதான் பிரிண்ட் ஸ்லைஸ் மெத்தட். இதே இது இன்னும் பின்னாடி இந்த எப்படி அசஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதே இது நான் இப்போ -1 கொடுக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ என்னால் லாஸ்ட் உள்ளது 2 மட்டும் பிரிண்ட் ஆகும். அதாவது ஸ்ட்ரிங் 2 மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா பைத்தானில் வந்து ரிவர்ஸ்லேயும் அசஸ் பண்ணிக்கலாம். 1 1 2 2 இது வந்து -1ல் ஸ்டோர் ஆகிடும். இது -2, இது அசஸ் பண்ண -3 யூஸ் பண்ணணும். இது -4 இப்படி தான் ஸ்டோர் ஆகும். 0லேருந்து ஆரம்பிக்காது, ரிவர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும் போது. இதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்கும் பின்னாடி இருந்து ரிவர்ஸில் அசஸ் பண்ணிக்கலாம். இப்போ -1லேருந்து -4 கொடுப்போம். இப்போ இதை ரன் பண்ணோம்னா ஒன்றுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னா -4 கூட இது ஒன்று மைனஸ் கழிக்கும் போது -4 -1 -5 அப்படி ஒரு வேல்யூவே கிடையாது. வெறுமனே 4 கொடுப்போம்.
2 மட்டும் பிரிண்ட் ஆகுது. இப்போ எப்படி 2 லிஸ்ட்டை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். லிஸ்ட் 2ன்னு ஈக்குவல் டு 3, 3 4 டபுள் கொட்டேஷனில் 4 க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போது இதை ரெண்டையும் ஸ்ட்ரிங்கில் எப்படி நம்ம 2 லிஸ்ட்டை ஸ்ட்ரிங்கை கன்கட் பண்ணுமோ அதேமாதிரி லிஸ்ட்டையும் கன்கட் பண்ணிக்கலாம். பிரிண்ட்டு li ப்ளஸ் li2. இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். 1 1 2 3 4 4ன்னு பிரிண்ட் ஆகுது. இதை நம்ம இன்னொரு வேரியபிள்னாலும் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுக்கு லிஸ்ட்டு 3ன்னு பேர் வைப்போம். லிஸ்ட்டு 3 ஈக்குவல் டு இப்போ இதை பிரிண்ட் பண்ணுவோம். அதே அவுட்புட் தான் வரும். ஒன் 1 2 3 4 தான் வருது. இப்போ இதே ரிப்பட்டேஷன் ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ண மாதிரி நம்ம மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணினோம்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்கேன். ஒரு சைடு ஸ்ட்ரிங் லிஸ்ட்டாக இருக்கணும், இன்னொன்று நம்பர் இன்டிஜராக தான் இருக்கணும், இல்லைனா எரர் காட்டும். இப்போ ரன் பண்ணோம்னா எரர் வரும். ஏன்னா 2 சைடுமே லிஸ்ட்டாக இருக்குது. ஒரு சைடு லிஸ்ட்டாக இருக்கணும், ஒரு சைடு இன்டிஜராக தான் இருக்கணும். ஏன்னா இன்ட் டைப் கனாட் பி லிஸ்ட்டுன்னு வருது. ரெண்டாவது வந்து இன்ட் டைப்பாக தான் இருக்கணும். இதை அழிச்சிட்டு ஒரு 2 கொடுங்க. இப்போ என்னென்னா மொதல் லிஸ்ட்டை வந்து 2 வாட்டை எடுத்து அதை லிஸ்ட்டு 3ல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சரிங்களா, 2 வாட்டை பிரிண்ட் ஆகிருக்கு. 1 1 2 2 1 1 2 2ன்னு. இதான் லிஸ்ட்டு ரெப்படிஷன். அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள், அதாவது ஒரு வாட்டை க்ரியேட் பண்ணிட்டு நம்ம எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லிஸ்ட்டு 1ல் நான் 1 எடுத்துகிட்டு அதாவது ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போகிறேன் 5 போட்டுறேன். ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்டேஷனில் தான் கொடுக்கணும். 5 போட்டு இப்போ நான் பிரிண்ட்டு லிஸ்ட்டு 1 பிரிண்ட் பண்ணேன்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். அந்த 1 எடுத்துகிட்டு 5 அவுட்புட்டில் வரும். ஏன்னா 1 5 ஏன்னா லிஸ்ட்டு மியூட்டபிள், அதனால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதேமாதிரி நம்ம ஸ்ட்ரிங்கில் ட்ரை பண்ணோம்னா எரர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மியூட்டபிள்னால இப்போது லிஸ்ட்டு க்ளோனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். இதே மாதிரி இப்போ இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது அது ரெண்டோட லிஸ்ட்டும் மெமரி அட்ரஸ் பார்ப்பதுக்கு பிரிண்ட்டு ஐடிங்கிற இன்புல்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதாவது எந்த மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஐடி ஆஃப் லிஸ்ட் 1 கமா கொடுக்கணும். ஐடி ஆஃப் லிஸ்ட் 2. இதை ரன் பண்ணோம்னா ரெண்டும் எந்தெந்த மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு அவுட்புட்டில் வரும். பார்த்திங்கன்னா இதுக்கும் ரெண்டாவதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா இது வந்து மியூட்டபிள், அதனால் ரெண்டும் ஒரே மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகாது. இதே நம்ம அடுத்த டேட்டா டைப் டூப்புள்ஸ் பார்ப்போம். அது வந்து இம்மியூட்டபிள் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் இப்போ நம்ம இப்படி கொடுத்தோம்னா ரெண்டுமே ஒரே மெமரி அட்ரஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அது நம்ம டூப்புள்ஸில் ப்ரீஃபாக பார்ப்போம். இப்போ இதே ரெண்டுமே ஒரே மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம், சிம்பிள் தான். இதை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக ஈக்குவல் டு லிஸ்ட் 1ன்னு கொடுத்துட்டோம்னா போதும்.
இப்போ என்ன ஆகுனா ரெண்டோட மெமரி அட்ரஸும் ஒரே அட்ரஸாக மாறிடும். பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மெமரி அட்ரஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. உள்ளே என்ன நடக்கும்னா இப்போ 1 இந்த லிஸ்ட்டு இருக்குன்னு வச்சோம். இந்த லிஸ்ட்டு 1ம் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும், லிஸ்ட்டு 2வும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ரெண்டும் ஒரே மெமரி அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு இதில் சேஞ்ச் பண்ணால் போதும், ரெண்டுமே இதுவும் அஃபெக்ட் ஆகும் இதுவுமே அஃபெக்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் வந்து லிஸ்ட்டு 2ல் இருக்க ரெண்டாவது எலமெண்ட் 2க்கு பதிலாக நான் 3 போடுறேன். நான் 3 கொடுக்கேன். லிஸ்ட்டு 2ல் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஆனால் லிஸ்ட்டு 1லேயும் இது அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே ஒரே அட்ரஸில் பாயிண்ட் பண்ணியிருக்கனால. இப்போ நான் 2 லிஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணேன். லிஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 2 லிஸ்ட்டு சரி பார்த்தீங்கன்னா 1 2 இப்போ ரெண்டுலேயுமே 3 வந்து 2 ரிப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. ஏன்னா ஒரு தடவை சேஞ்ச் பண்ணால் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். அதனால தான் லிஸ்ட்டு மியூட்டபிள் சேஞ்ச் பண்ணிடும். இது பேர் லிஸ்ட்டு க்ளோனிங்குமோ. இது இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் இப்படி வேறு மெமரி அட்ரஸில் ஸ்டோர் பண்ணணும்னா காப்பிங்கிற இன்புட் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். காப்பி ஆஃப் லிஸ்ட்டு 1னா போதும். இப்போ இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அதோட இருக்க டேட்டாவை மட்டும் காப்பி பண்ணும், மெமரி அட்ரஸை ஷேர் பண்ணிக்காது. சாரி, மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். இதுக்கு மாடியூல்னால் ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஹெடர் ஃபைல் சியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பைத்தானில் மாடியூல்ஸ். இம்போர்ட் காப்பிங்கிற மாடியூல், அதாவது இம்போர்ட் பண்ணிக்கணும். ஒரு மாடியூல் எப்படி இம்போர்ட் பண்ணால் இம்போர்ட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி என்ன மாடியூல் யூஸ் பண்ண போகிறோமோ அதை கொடுத்துக்கணும். காப்பி, அப்புறம் அதுக்குள்ளே இருக்க காப்பிங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் காப்பி டாட் இப்போ இதை ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதில் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஒரு இதில் அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா நம்ம காப்பி மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கோம். லிஸ்ட் 2ல் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கு, லிஸ்ட் 1ல் அஃபெக்ட் ஆகலை. இப்போ இந்த மாதிரி மெத்தடில் வந்து காப்பி இதை யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து காப்பிங்கிறது ஒரு மாடியூல் பற்றி நம்ம டீட்டெயிலாக டுட்டோரியலில் பார்ப்போம். வேறு லிஸ்ட்டில் இருக்க மெத்தட்ஸ் பற்றி அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.